வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம வந்து 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக சின்ன டெஸ்ட் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஷெடியூல் 2 நம்ம போயிட்டுருக்கு. ஷெடியூல் 2க்கு வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் லெசன் இருக்குது. ஸோ இந்த லெசன் எல்லாம் பாருங்கள், இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். பாருங்கள், போய் அதோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். வாங்க, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த பேஜ் ஃபுல்லாக சும்மா ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன முக்கியமோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள்னால் ஹராப்பா, மொகஞ்சதாரோ. அடுத்தது, இப்போ தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரங்கள்னு அப்படின்னு பார்த்தா பூம்புகார், மதுரை, காஞ்சி. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி. அப்போ இதில் பாருங்கள், இந்தியாவின் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹராப்பா, மொகஞ்சதாரோ. தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரங்கள்னால் பூம்புகார், மதுரை, காஞ்சி. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னா நகரம்னா ஹராப்பா, மொகஞ்சதாரோ. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னா மெசபொட்டாமியா நாகரிகம் தான் உலகின் மிக தொன்மையான நாகரிகம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இது பாருங்கள். அடுத்தது, இதற்கான சான்று வந்து பண்டைய தமிழ் இலக்கியங்களில் பார்க்கலாம். அதே மாதிரி பண்டைய தமிழ் இலக்கியங்களை பார்க்கலாம். அப்புறம் அயல்நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகள்லேருந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பூம்புகார் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். பூம்புகார் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரத்தில் ஒன்றான பூம்புகார் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். பூம்புகார் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகார் வந்து ஒன்று. காப்பிய மாந்தர்கள் ஆன கோவலன் கண்ணகி, அதாவது எந்த காப்பியம் வந்து சிலப்பதிகாரத்தோட மாந்தர்கள் வந்து கோவலனும் கண்ணகியும். அவங்க பிறந்த ஊர் தான் பூம்புகார். பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகம். இது வந்து என்ன நகரம்? துறைமுக நகரம். பூம்புகார்னா காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர். இது வந்து என்ன நகரம்? துறைமுகம் நகரம். இதில் ஒவ்வொரு நாடும் தன் தேவைக்கு வந்து போக எஞ்சிய பொருட்களை என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், அதே மாதிரி அங்கே நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் இதெல்லாம் இருந்துச்சு. இதற்கான வந்து கடல்வழி வணிகம் கண்டிப்பாக தேவைப்பட்டது. இதற்காக எந்த வணிகம்? கடல்வழி வணிகம் அதிகரித்தது. அதனால் துறைமுகங்களும் உருவானுச்சு. துறைமுகங்களை வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் பூம்புகார். அப்படி உருவானது தான் பூம்புகார். இது வந்து வங்காள விரிகுடா கரையில் இது எங்கே இருக்குன்னா வங்காள விரிகுடா. இப்போ எப்படி இருக்குது இந்தியா அப்படின்னா, இந்த சைடு வந்து வங்காள விரிகுடா இருக்கும், இந்திய பெருங்கடல், இது வந்து அரபிக்கடல். அப்போ வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைஞ்சிருக்கு எதுனா பூம்புகார். இது வந்து காவிரி ஆறு கடலோடு, இப்போ வந்து இங்கே வந்து காவிரி ஆறு இருக்கு இல்லையா, அது வந்து கடலோடு கடற்கரை இடத்துல வந்து இது இருக்குது. அது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை அருகே வந்து இருக்குது. அப்போ இந்த பேஜில் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் வந்து ஹராப்பா, மொகஞ்சதாரோ. அடுத்தது, தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் வந்து பூம்புகார், மதுரை, காஞ்சி. அடுத்தது, உலகின் மிக தொன்மையான நாகரிகம்னா மெசபொட்டாமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டுச்சு. அடுத்தது, தமிழில் இதோட சான்றுகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்கத்துலேயும் அயல்நாட்டு பயணிகளோட பயணக்குறிப்புகளும் பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்களில் பூம்புகாரை பற்றி பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிகவும் தொன்மையான நகரம், இது வந்து ஒரு துறைமுகம், காப்பிய மாந்தர் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர். இது இப்போ பண்டமாற்று முறையெலாம் நடந்துச்சு. அது நடக்கிறதுக்காக கடல் வழி வணிகம் வந்து அதிகரித்தது. அதனால் துறைமுகமும் உருவானுச்சு. இது ஒரு துறைமுகமாக இருக்குது. இது வந்து எங்கே இருக்குன்னா வங்காள விரிகுடா இடத்துல கடலின் கரையில் இருக்குது. அதாவது எந்த ஆறு கடக்கும் இடம்னா காவிரி ஆறு கடலோட கடக்கும் இடத்துல இது இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையில் இருக்குது. இப்போ பூம்புகார் துறைமுகம் பார்க்கலாம். இந்த நகரத்துக்கு வந்து
என்னென்ன சொல்கிறாங்கன்னா புகார்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காவிரி பூம்பட்டினம் இந்த பெயர்கள்லாம் இருக்குது. பூம்புகார் என்னன்னு சொல்லுவாங்க, புகார் சொல்லலாம், இல்லைன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பெயரில் இருக்குது. இது சங்ககால சோழ அரசர்களின் இது வந்து துறைமுக நகரம் பார்த்தோம் இல்லையா, அது எந்த அரசரோட துறைமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ அரசின் துறைமுகமாக காணப்பட்டுச்சு. பூம்புகார் துறைமுகத்தில் சீர சிறப்பமாக வணிகம்லாம் நிறையா நடந்துச்சு. அதை பற்றி சங்க இலக்கிய நூல்களான எதில் வந்து குறிப்பிடுறாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க, இல்லைன்னா அயல் நாட்டவரின் வந்து பயண குறிப்புகள்னு சொல்லுவாங்க. இது சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த நூல்லன்னா பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பியமான சிலப்பதிகார மணிமேகலையிலிருந்தும் பார்க்கலாம். பூம்புகார் வந்து சிலப்பதிகார மணிமேகலை, அப்புறம் பட்டினப்பாலை, இந்த 3 இதுலேயுமே இதோட துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் வந்து பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. பூம்புகார் சிறப்பை வணிகம் பற்றி பேசுகிறது பட்டினப்பாளையும் சிலப்பதிகார மணிமேகலை, இந்த 3மே. இதே வந்து அதோட சிறப்பை பற்றி சொல்லுன்னா சிலப்பதிகாரம் தான் வந்து சொல்லுது. அடுத்தது இப்போ சிலப்பதிகார நாயகி வந்து கண்ணகி. அப்போ கண்ணகியோட தந்தை பார்த்திங்கன்னா மாநாயகன். அடுத்தது மாநாயகன் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருங்கடல் வணிகன்னு பொருள். மாநாயகன் கோவலனின் தந்தை மாநாயகனில் இது வந்து அதாவது கண்ணகியோட தந்தை வந்து மாநாயகன் அப்படின்னா என்ன, பெருங்கடல் வணிகனாக இருக்காங்க. இதே நாயகன் இந்த சிலப்பதிகார பாத்திரத்தில் நாயகனாக இருக்கிறது யாருன்னா கோவலன், அவரோட தந்தை சாத்துவான். அது வந்து பார்த்திங்கன்னா பெரும் வணிகன், அது வந்து பெருங்கடல் வணிகன். கண்ணகி வந்து அழுந்து கடலே நம்பி போச்சு, அப்போ அவரோட தந்தை பெருங்கடல் வணிகன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சாத்துவான் பெரும் வணிகன் என்ற பொருள். இதிலிருந்து பெரும் வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக, அப்போ பெரும் வணிகர்களும் அங்கே தான் இருந்திருக்காங்க, பெருங்கடல் வணிகர்களும் அங்கே தான் நிறைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்களும் அதாவது இங்கே வந்துகிட்டே இருந்திருக்காங்க. இங்கே வணிகம் செய்கிறதுக்காக கிரேக்கம், ரோம் எல்லாத்துலேருந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்கள் வந்து பலர் புகார் நகர்லேயே வந்து அவங்கெல்லாம் வந்து இங்கே வசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் இங்கே வந்து தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இங்கே குடியிருப்புகள் அதிகமாகிடுச்சு. இங்கே பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டுச்சு. கப்பல்லேருந்து சரக்குகளை வந்து இறக்கி வைக்கிறதுக்கும் ஏற்றத்துக்கும் சில மாதங்கள் ஆகும். அதனால் அயல்நாட்டு வணிகர்கள் வந்து இங்குள்ள மக்களுடன் வந்து உறவாடுறதுக்கும் வாய்ப்புகள் நடந்துச்சு. அப்போ பூம்புகார் மக்கள் வந்து வெளிநாட்டவர் மொழிகளை வந்து கற்றுக்கிட்டாங்க. அயல் நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டாங்க. இதனால் பண்ட மாற்றங்களோடு என்னாவும் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா மொழி மாற்றமும் ஏற்பட்டுச்சு. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் அந்த அவங்களோட சிந்தனை இவங்களோட சிந்தனை அவங்களுக்கும் பண்பாடும் எல்லாமே கலந்து காணப்பட்டுச்சு. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா நேர்மையாகவும் நாணயத்திற்கு பெயர் பெற்றவர்களாகவும் இருந்தாங்க. மிக சரியான விலைக்கு தான் பொருட்களை வந்து விற்றாங்க. கூடுதல் விலைக்கு வந்து பொருளை விற்பது தவறான செயல் அப்படின்னு கருதுனாங்க. அப்படிங்கிறது எதில் சொல்லியிருக்காங்கன்னா கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவங்க கருதினாங்க. வணிகர்கள் வந்து கருதினார்கள்னு எதில் சொல்லியிருக்குன்னா பட்டினப்பாலையில் சொல்லியிருக்கு. அடுத்தது பட்டினப்பாலை ஆசிரியர் நம்ம பார்த்தோம் இல்லையா, வணிகம் குறித்து பட்டினப்பாலையும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கொடுத்துருக்கு. அப்போ வந்து அதிக விலைக்கு விற்கிறது தவறான செயல்னு பட்டினப்பாலையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து கிபி கிடையாது. பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரக்கண்ணனார். இவர் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா புகார் நகரத்தின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். கடல் வழியாக குதிரைகள் என்னென்னா கடல் வழியாக எது இறக்குமதி செஞ்சாங்க, குதிரைகள். கருமிளகு வந்து தரை வழியாக, கடல் வழியாக குதிரை, கருமிளகு வந்து தரை வழியாக இறக்குமதி செஞ்சாங்க. வடமலையிலிருந்து தங்கம் வந்தது. அதே மாதிரி அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி. இப்போ கடல் வழியாக குதிரை, தரை வழியாக கருமிளகு, வடமலையிலேருந்து என்ன வந்துச்சு, தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம் வந்தது. அடுத்தது தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலேருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆணுச்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா
குதிரை வந்து தரையில் தான் ஓடும், அதனால் அது கடலில் வருது. மிளகு வந்து தரை வழியாக வருது, உருட்டி விட்டால் தரையில் உருண்டுட்டு போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது மேலே வந்து வடமலை வட சைஸில் வந்து தங்க விற்றாங்களாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மேலே வந்து சந்தனம் பூசினாங்களாம். தென்கடலை வந்து முத்து, அது சிவப்பு தென்கடலில் முத்து மிதக்கிட்டு இருந்துச்சான். கிழங்கு வந்து பவளம், கிழங்கு வெள்ளையாக இருக்கனால பவளம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈழத்துலேருந்து உணவுப் பொருள் வந்துச்சு. பூம்புகார் மற்ற நகரங்கிறது முற்றிலுமே வேறுபட்ட முறையை கட்டமைப்பாக இருந்துச்சு. வீடுகள் வந்து ஒழுங்கான முறையில் வடிவச்சிருந்தாங்க. அகன்ற மாதிரியும் நேரான தெருக்களை வந்து கொண்ட புகார் நகரம் விளங்குனுச்சு. இப்போ இந்த பேஜில் என்ன இருக்குன்னா, புகார் காவிரி பட்டினம் அப்படிங்கிறது வந்து வேறு பெயர்களாக இருந்தது. இது வந்து சோழ அரசரோட துறைமுகமாக இருந்தது. இதோட வணிகம் பற்றி 3 நூல்கள் வந்து சொல்லியிருக்கு. வட்டினப்பாளையம், இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையும். அடுத்தது வந்து பூம்புகார் சிறப்பை பேசுவது வந்து சிலப்பதிகாரம். அடுத்தது சிலப்பதிகார நாயகி வந்து கண்ணகியோட தந்தை மாநாயகன், அவங்க வந்து பெருங்கடல் வணிகன். நாயகன் வந்து கோவலனோட தந்தை மாசாத்துவான், அவங்க பெருவணிகன். அப்போ பெரும் வணிகரும் பெருங்கடல் வணிகரும் இருந்தாங்க. அடுத்தது கிரேக்கம் ரோம்லேருந்து எல்லா வணிகர்களும் வந்தாங்க. அதனால் நல்லா பேசிக்கிட்டாங்க. மொழி மாற்றம் பண்ட மாற்றம் எல்லாமே வந்து கலந்து நடைபெற்றுச்சு. அடுத்தது கூடுதலான விலைக்கு வந்து விற்பது வந்து தவறான செயல்னு கருதி எந்த நூல் சொல்லுன்னா பட்டினப்பாலை சொல்லுது. அதோட ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணரா, கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, புகார் நகரின் தொன்மையை விளங்குது. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி ஆணிச்சு, கருமிளகு தரை வழியாக இறக்குமதி ஆணிச்சு, வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி ஆணிச்சு, அப்புறமேட்டு திரும்பவும் அயல்நாட்டிற்கு போனது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலேருந்து முத்து, கிழக்கு பகுதியிலேருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆணிச்சு. பூம்புகார் மற்ற நகரிலிருந்து முற்றிலுமே வேறுபட்ட முறையில் காணப்பட்டுச்சு. வீடுகள்லாம் நல்லா நீட்டாக இருந்தது. இங்கே கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிட தளமும் இருந்ததாக கூறப்படுது. பூம்புகார் நகர வாழ்வினை, அதாவது பூம்புகார் சிறப்பான ஒரு விஷயத்தையும் சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு. பூம்புகார் நகர வாழ்வையும் எது சொல்லியிருக்குன்னா, சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் வந்து வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கிய, அதாவது வணிகர்களை பற்றி 3 பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை 3 சொன்னிச்சு. பூம்புகாரோட சிறப்பு வந்து சிலப்பதிகாரம் மட்டும் சொன்னிச்சு. பூம்புகார் நகர வாழ்வு வந்து சிலப்பதிகாரமும் பட்டினப்பாளையமும் தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் வந்து இருக்குது. அடுத்தது கிபி 200 வரைக்கும் சிறப்புற்று திகழ்ந்த பூம்புகார் நகரம் வந்து கடல்கோள் அல்லது கடல் சீற்றத்தால் அழிந்து போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதன் சான்றா புகார் நகரில் இன்றும் காணலாம் அப்படிங்கிறாங்க. கிபி 200 வரை. அடுத்தது மதுரையில் பார்க்கலாம். இந்தியாவில் மிக பழமையான நகரங்களில் மதுரையும் இருக்குது. இங்கே சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்கிறாங்க. மதுரையை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்கிறாங்க. இந்த பெயர் பெற்றதுலேருந்து இங்கே தொன்மையை வந்து தெரிஞ்சுக்கலாம். பண்டைய காலத்தில் மதுரையை முறையே யார் ஆட்சி செஞ்சாங்க, பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சாங்க. மதுரையை வந்து பாண்டியர்கள் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். மதுரை பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் 3 பேருமே ஆட்சி செஞ்சாங்க. இடைக்காலத்தில் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள். முதல்ல வந்து பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். பிற்காலத்தில் பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்களும் அப்புறம் பிற்கால பாண்டியர்களும், அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சாங்க. அங்கே பாண்டியர், சோழர், களப்பிரர். இங்கே அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு எல்லாமே கலந்து இருந்தது. இதற்கான சான்று வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற கீழடியில் காணப்படுது. இந்த அகழ்வாய் முறையில் கண்டெடுக்கலாம். அடுத்தது சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை வந்து எதுக்கு இருக்குன்னா மதுரைக்கு தான் இருக்குது. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து 49 பேர். வந்து கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து 49 பேர். கிழக்கு கடற்கரையிலேருந்து அமைந்திருந்த தொண்டி, எங்கே தொண்டி இருக்குதுன்னா கிழக்கு கடலில், கிழங்கு மூலிமா தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் வந்து கொண்டு போனாங்க. கிழக்கு கடற்கரையிலேருந்து மதுரைக்கு கொண்டுட்டு போகிறாங்க.
என்னென்ன கொண்டுட்டு போகிறாங்கன்னா, கிழக்கு கடற்கரை அமைந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. என்னென்ன கொண்டுட்டு போகிறாங்கன்னா, அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டுட்டு போனாங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் வந்து சாலமோன் வந்து முத்துக்களை வந்து உவரி என்னும் இடத்துல இறக்குமதி செய்தார். முத்துக்களை வந்து உவரி இடத்துல இறக்குமதி செஞ்சிருக்காரு என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்காரு. பாண்டிய துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி எங்கே இருக்குது? கொற்கை. தொண்டி எங்கே இருக்குது? கடற்கரை ஓரத்தில் தொண்டி இருக்குது. அதுலேருந்து மதுரைக்கு வந்து அகில் சந்தனம் போணுச்சு. அதே இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செஞ்சார். உவரி எங்கே இருக்குன்னா பாண்டிய துறைமுகமான கொற்கைங்கிற இடத்துல இருக்குது. ரோமானிய நாணயங்கள் வந்து தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்திருக்கு. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிச்சாங்க. மதுரையின் புகழுக்கு ஒரு சான்றாக இது இருக்குது. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனேஸ். கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனேஸ் குறிப்புகளில் மதுரை பற்றி தகவல்கள் வந்து இருந்திருக்கு. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் வந்து மதுரை பற்றி, அதாவது அயல்நாட்டு குறிப்புகள்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனீஸ் குறிப்புகளில் மதுரை பற்றி இருக்குது. மௌரிய வம்சரான சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சரான சாணக்கியர் வந்து மதுரை பற்றி அர்த்தசாஸ்திரத்தோட ஆசிரியர் சாணக்கியர். அவர் யாரோட அமைச்சர்? சந்திரகுப்த அமைச்சர். அர்த்தசாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியின் யானை கூட செல்லும் அளவுக்கு வந்து அகலமான சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருந்துச்சாம். இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று நிகழ்ந்துச்சு. இப்போ தூங்கா நகரம்னா மதுரையை தான் சொல்லுவாங்க. அது பாருங்கள், நாலங்காடி அல்லங்காடிங்கிற 2 வகையான அங்காடிகள் வந்து மதுரையில் இருந்துருச்சு. நாலங்காடினா பகல் பொழுதில் வந்து அங்காடி தான் வந்து நாலங்காடி. இது அல்லங்காடினா இரவு நேரத்து அங்காடியை சொல்லுவாங்க. அடுத்தது இரவு பகல் வேறுபடாமல் இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்குறதுனால இது தூங்கா நகரம்னு அழைச்சாங்க. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருளை வாங்க செல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக மதுரை நகரம் இருக்குது. அடுத்தது, இப்போ மதுரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தா, மிக பழமையான நகரம் இது வந்து பாண்டியர் காலத்தில் மதுரையை வந்து பண்டைய காலத்தில் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆனாங்க. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழடியில் நகர்த்தப்பட்ட அகழ்வாயில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களோட எண்ணிக்கை 49 இருக்குது. கிழக்கு கடற்கரையில் இருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் வந்துச்சு. அதே மாதிரி உவரியிலிருந்து இறக்குமதி செஞ்சாங்க. எதுனா முத்துக்களை வந்து யார் இறக்குமதி செஞ்சாங்கன்னா பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. உவரிங்கிறது பண்டைய துறைமுகமான கொற்கைக்கு பக்கத்தால் இருக்கிறது தான் உவரி. ரோமானிய நாணயங்கள் எல்லாமே அச்சடித்தாங்க. பகல் இரவு காலத்துலேயும் அங்காடி இருக்கும். அதனால் தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. அடுத்தது, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனீஸ் குறிப்புகளும் மதுரை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்த மௌரியர் அவரோட அமைச்சர் வந்து சாணக்கியர் அவரோட குறிப்பான அர்த்தசாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்காங்க. மதுரை நகரத்தை சுற்றி இருக்க யானை போகிற அளவுக்கு வந்து அகழிகள் இருந்தது. அதில் ஒரு சுரங்கப்பாதையும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்த அகழியில் யானை கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, காஞ்சி பற்றி பார்க்கலாம். கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளி வந்து காஞ்சி நகரில் தான் முதல்ல நிறையா இருந்துச்சு. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமணர் அமைத்த பள்ளியில் சமணர் மாணவர்களும் புத்த விகாரங்கள், சமணர் வந்து பள்ளின்னு சொல்லுவாங்க, புத்தத்தில் வந்து விகாரங்களில் புத்த மாணவர்களும் படித்தாங்க. அங்கே வந்து ஒரு நல்ல ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்குது. எந்த யூனிவர்சிட்டினா நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் சீன பயணியான யுவாங்ஸ்வாங் வந்து கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்து கடிகைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்து அங்கேருந்து வந்திருக்காராம் படிக்கிறதுக்காக. அந்த அளவுக்கு ஃபேமஸான நகரமாக இருக்குது.
புகார் காண்டம் வந்து புகார் வந்து துறைமுக நகரம் சொல்லுவாங்க. மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம். இது கேட்கலாம். அடுத்தது நகரங்களில் சிறந்த காஞ்சி அப்படின்னு அழைச்சதுன்னா காளிதாசர். நகரங்களில் சிறந்த காஞ்சி வந்து காலியாகிப்போச்சு, காஞ்சி காலியாகிப்போச்சு. கல்வியில் சிறந்த கரையில்லா காஞ்சி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னா நாயன்மார்களுள் ஒரு முதல்வரான திருநாவுக்கரசர். கல்வினா நாவலில் நல்லா படிக்கணும். அப்போ கல்வியில் கரையில்லாத காஞ்சி வந்து நாயன்மார்களுள் ஒருவர். திருநாவுக்கரசர் யாருன்னா நாயன்மார்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள், புத்தகையா சாஞ்சின்ட்டு இந்திய புனித தலங்கள் நிறையா இருக்குது. அது 7ல் ஒன்றான காஞ்சியும் இருக்குதுன்னு சொன்னது சீன வரலாற்று ஆசிரியர் யார்? யுவான்ஸ்வாங் தான் இங்கே வந்து படிச்சிருக்காரு. அப்போ அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்தது தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எதுனா காஞ்சி தான். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற போதி தர்மர் நமக்கு ஞாபகம் இருக்கும். தர்மம் கொடுக்குறாங்க, ஜோதி கொடுக்குறாங்க, எல்லாமே பாலர், சுமதி. இந்த 4 சான்றோர்கள் வந்து காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்ம. இந்த செய்தி மூலமாக காஞ்சியின் கல்வி சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். கல்வி வந்து கோயில்களின் நகரம். காஞ்சி வந்து கல்வி நகரம் சொல்கிறாங்க. அடுத்தது கோயில்களின் நகரம்னு சொல்கிறாங்க. இங்குள்ள கைலாசநாதர் கோவில் வந்து நல்ல புகழ் பெற்றது. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் வந்து இந்த கோயிலை கட்டினார். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து ராஜசிம்மன், அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து தான் இந்த கோயிலை வந்து பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள், பல்லவர் காலத்தில் தான் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் எந்த காலத்தில் வந்து கட்டப்பட்டாங்கன்னா பல்லவர் காலத்தில். பௌத்த துறவி யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து தன் இறுதி காலத்தில் எங்கே இருந்தாங்கன்னா காஞ்சியில் இருந்தாங்க. இந்த சிறப்புக்குரிய இன்னொரு சான்றாக இருக்குது. வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் இருக்குது. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு, அப்போ கல்வி நகரம், கோயில் நகரம், அப்புறமேட்டு இது பார்த்திங்கன்னா ஏரிகள் இருக்குது, நீர் தேங்கி வைக்கப்பட்டுச்சு, ஏரிகள் கால்வாய்கள் இணைச்சாங்க. காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம்னு அழைக்கிறாங்க. கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை வந்து காஞ்சிபுரத்தில் சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலமாக தமிழரோட நீர் மேலாண்மைக்கு நல்லா மேலாண்மை திறனை அறிந்துக்கலாம். தமிழரின் அந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற அந்த ஏரி கால்வாயெலாம் இருக்கு இல்லையா, அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தமிழர்கள் நீர் மேலாண்மை திறனை தெரிஞ்சுக்கலாம். புகார், மதுரை, காஞ்சி இந்த 3 நகரங்கள் மட்டும் இல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் இந்த மாதிரி நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் மூலமாக வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகள் கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ நாடு சோறுடித்து, சோழ சோறு நாம் வச்சுக்கலாம். பாண்டிய நாடு முத்துடித்த, பாண்டிய முத்து. சேரம், வேலம், வே அப்படின்னு நமக்கு சேலம், வேலம் முடித்து. தொண்டை நாடு சான்றோருக்கு தொண்டை வந்து பெருசாகுமா, அதனால தான் கம்பீரமாக பேசுவாங்க அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், சேரநாடு. சேரநாடு எதெல்லாம் சேர்ந்தது சேரநாடு அப்படின்னு பார்த்தா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி. சேர்றோம், எங்கே சேர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்னியா சின்ன பிள்ளையா கோவை சரலா இருக்கும் போது நீல கலராக இருந்தாங்க. ஆனால் அதாவது கேரள மாநிலத்தின் பகுதின்னு சொல்கிறாங்களே, இப்போ கேரளா பொண்ணான கோவை சரலா சின்ன பிள்ளையா கன்னியாக இருக்கும் போது நீல கலரில் இருந்தாங்க, இப்போ வந்து கருப்பாயிட்டாங்க அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். சேர நாடுனா கேரளா பொண்ணான கோவை சரலா கன்னியாக இருக்கும்போது, அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நீல கலரில் இருந்தாங்க, இப்போ கருப்பாயிட்டாங்க. அப்போ சேர நாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். அடுத்தது சோழ நாடு. சோளம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து விளைவிச்சிருக்காங்க.
புதுசாக சோளம் போட்டிருக்காங்க. புதுக்கோட்டையில் புதுசாக சோளம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து என்ன திரிஞ்சிட்ருக்குன்னா பாம்பு திரிஞ்சிட்ருக்கான். பாம்பு திரிஞ்சிட்ருக்கு, அதை பாதுகாத்துட்ருக்கு. நாகை, திருச்சி, புதுக்கோட்டை, திருவாவூர் இங்கே வந்து பாம்பெல்லாம் வந்து தஞ்சமாயிருக்குது, வராதிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சோளம்னா புதுசாக வந்து சோளம் போட்டிருக்காங்க. அதை சுற்றி என்ன திரிஞ்சிட்ருக்கு, நாகை திரிஞ்சிட்ருக்கு, அங்கே தஞ்சமாயிருக்கு, யாரும் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. தஞ்சை, திருவாவூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்தது பாண்டிய நாடு. பாண்டியன் அப்படின்னாவே ஒரு பாண்டியங்கிறவன் அவன் வந்து ஒரு ராமன் மாதிரி இருக்கான், நேர்மையாக இருக்கான், ராமன் மாதிரி. இவன் வந்து மது, மது, குடி இதெல்லாம் பண்ணிட்டு சிவகங்கை, கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்து, அதாவது அதெல்லாம் பண்ணிவிட்டு கங்கையில் குளித்தா எல்லாம் போயிடுமா. அதனால் ராமன் அப்படிங்கிற பேர் வச்சுருந்தனால இந்த மது, குடி இது எதுவுமே எந்த பழக்கமும் இல்லாமல் போய் சிவகங்கையில் குளிச்சுட்டு வந்து நல்லா சாப்பிட்றானாம். ஓகேங்களா. அப்போ திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருக்காங்க. பாண்டிய நாடுனா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு. தொண்டை அப்படின்னாவே அதாவது தொண்டை வந்து நல்லா காஞ்சி போயிருக்கான். திருவள்ளுவரை படிக்க தொண்டை காஞ்சி போச்சுன்னா, காஞ்சி போனதுனால வேலில் குத்துற மாதிரி தொண்டை குத்துக்கிட்டே இருக்குதான். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே உளுந்து சாமி கும்பிட்டுட்டு வண்ணமயமான அதை சிவனை சிவனை திருவண்ணாமலையில் சாமி கும்பிட்டுட்டு போய் தர்மம் பண்ணால் சரியாக போயிடுங்கிறாங்களாம். காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இது எல்லாமே தொண்டை நாட்டில் இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு தாட்டி ரீகால் பண்ணிடலாம். காஞ்சிபுரத்தில் நல்ல பள்ளிகள் இருக்கிறதுனால இது வந்து கல்வி நகர்னும் சொல்கிறாங்க. இதில் வந்து சமண மாணவர்கள் சமண ஸ்கூலில் படிக்கிறாங்க. பௌத்த விகாரத்தில் வந்து பௌத்தம் சீன பயணம் யுவாங்சாங்கில் கூடுதல் படிப்புக்காக இங்கே வர்றாங்க. அடுத்தது அதனால் புகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம் சொல்கிறாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு காளிதாசர் சொல்கிறாரு. அதே கல்வியில் கரையில்லாதது நாயன்மார்களுள் ஒருவர் திருநாவுக்கரசர் சொல்கிறாங்க. புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 புனித தலங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒன்றுன்னு சீன வரலாற்று ஆசிரியர் யுவான்சாங் சொல்கிறாரு. தொண்டை நாட்டில் மிகவும் பழமையான நகரம் வந்து காஞ்சி. இங்கே வந்து பிறந்து வளர்ந்தவங்க யாருன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர்லாம் இருந்திருக்காங்க. கோயில்களின் நகரம், ஏன்னா இங்கே அதிகமாக கோயில்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து காஞ்சி கைலாசனார் கோயில் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. ராஜசிம்மர் வந்து கட்டியிருக்காரு. அவர் யாருன்னா பிற்கால பல்லவ மன்னவர். இங்கே வந்து நிறைய பல்லவ மன்னர்கள் வந்து குடைவரை கோயில் நிறைய பேர் கட்டியிருக்காங்க. பௌத்த துறவியான மணிமேகலை வந்து கடைசி காலத்தில் இங்கே தான் இருந்திருக்காங்க. நல்ல நீர் பாசனம் எல்லாமே மேலாண்மைக்கு இருக்குது. அதனால் வந்து ஏரிகளின் மாவட்டம்னு சொல்கிறாங்க. 1ஆம் தேதி ஈவினிங் வந்து 6th இந்த ஷெட்யூல் 2 வந்து 6 மணிக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்துடும். நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இதோட கன்க்ளூஷனாக வீடியோஸ் வரும், நீங்கள் பாருங்கள். வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். நம்ம ஷெட்யூல் 1 டெஸ்ட்டு முடிச்சாச்சு. எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க இதை ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் ஆ, அன்பு செய்வது. செகண்ட், யாருக்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் என்று வள்ளுவர் கேள்வி எழுப்புகிறார்? ஆன்சர் ஆ, நெஞ்சில் அன்பு இல்லாதவர். தேர்ட், யாரை கண் உடையவர் என்று வள்ளுவர் கூறுகின்றார்? ஆன்சர் இ, கல்வி கற்றவர். ஃபோர்த், யாரை உயர்ந்தவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் இ, கற்றவர் முன் பணிந்து கற்பவர். ஃபிஃப்த், ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வமாக எதனை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? அ, கல்வி. சிக்ஸ்த், எந்த மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது என்று வள்ளுவர் கூறுகிறார்? இ, நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்.
7. கற்றவர் முன் பணிந்து கல்லாதவரை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? தாழ்ந்தவர். 8. மரம் என்பதன் பொருள் வீரம். ஆன்சர் வீரம். 9. எலும்பை குறிக்கும் சொல் என்பு. 10. கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு இருக்குது, ஆனால் வேறு இல்லை. அதனால் சரி, தவறு. 11. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. நண்பு என்று நாடாச்சிறப்பு என்னும் நாடாச்சிறப்பு. நண்புனா நட்பு தான் ஆன்சர். அதான் ஆன்சர். 12. ஏமாப்பு என்பதன் பொருள் பாதுகாப்பு. 13. தாம் இன்புறுவது உலகம் இன்புறக் கண்டு டேஸ் கற்றறிந்தார். காமுறுவர் கற்றறிந்தார். அதான் ஆன்சர். 14. அன்பகத்தில்லா பிரித்தெழுதுக. அதான் ஆன்சர். அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. 15. கூற்று அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர். கூற்று வீரத்திற்கும் அன்புதான் துணை. ஆன்சர் மற்றும் இரண்டும் சரி. 16. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்றழைப்பர். புன்கணீர். 17. உடையார் முன் எல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். இக்குறட்பாவில் செல்வர் என்ற பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. உடையார். உடையார் தான் வரும், உடையவர்னு இருக்கு. உடையவர்னாலும் செல்வம் உடையவர். அடுத்தது 18. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. இக்குறட்பாவில் உடல் உறுப்புகள் என்ற பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. ஆன்சர் புறத்துறுப்பு. 19. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஆன்சர் 2 மட்டும். அன்பில்லாதது உயிரற்ற உடல்னு அந்த திருக்குறளில் இல்லை. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல்னு சொல்லியிருக்காங்க. அன்பு உடையவர்கள் தான் தம் உடலும் பிறர்க்கேன்னு சொல்லியிருக்காங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்குன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அன்பில்லாது உயிரற்ற உடல்னு அங்கே சொல்லலை. 20. அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. சாந்துணையும் யாதானும் நாடாமல் ஊரமை என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவனா சாந்துரையும்னா ஆன்சர் சாகும் வரையிலும். 21. நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுற்றுக. அப்போ நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் பெயர் என்னன்னு தெரியணும். விளம்பி நாகனார். அதில் இயற்பெயர் என்னன்னா நாகனார் தான் இயற்பெயர். 22. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தமக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெற்ற நீதி நூலை கண்டறிக. ஆன்சர் நான்மணிக்கடிகை. 23. ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் முதுமொழி காஞ்சி. 24. நாலடியார். நாலடியார் சமண முனிவர், அதாவது சமண முனிவர். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். அப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாலடியார் சமண முனிவர் ஃபஸ்ட்டு சி. நான்மணிக்கடிகை செகண்டு டி விளம்பி நாகனார். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார் பி. பழமொழி 400 முன்னுரை அரையனார். இதுதான் ஆன்சர். அதுதான் ஆன்சர். அடுத்தது 25. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. அடுத்தது பழமொழி 400னா அதான் ஆன்சர். 26. அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன. எச்சம்னா செல்வம் தான் ஆன்சர். 27. நாலடியார் அடைமொழி பெயரை காண்க. ஆன்சர் குட்டி திருக்குறள். நாலடி 400 வரும் ஆப்ஷன் ஏல. 2வது உலக பொதுமுறை வராது. வேளாண் வேதம் தான் வரும், கலகம் கிடையாது. 28. நான்மணிக்கடிகை எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. தான் ஆன்சர். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா பாருங்க
the answer G.U. Pope. 30. விளம்பி நாகனாரின் ஊர் பெயர் விளம்பி. 31. முன்றுரை அரைநாரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. கிபி 4ஆம் நூற்றாண்டு தான் வரும். 32. நீர் உலையில் என்ற சொல் என்ற பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். 33. கற்றவனுக்கு கட்டுச்சோறும் வேண்டாம் என்பதனை குறிப்பது ஆற்றுனா வேண்டுவது எல். 34. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. 35. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்ல பிற. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். 36. மதுரை கூடலூர் கிழாரின் பிறந்த ஊர் கூடலூர். 37. முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும் அறவுர கோவை தான் வழங்கப்படும். 38. கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கம் உடைமை. கற்றலை விடவும் சிறந்தது எதுனா ஒழுக்கம் உடைமை. 39. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினி இன்மை. த ஆன்சர். இது வந்து ஒழுக்கமுடைமை. அதாவது 38க்கு ஆன்சர் ஒழுக்கமுடைமை. 39 மெய்ப்பினி இன்மை. 40. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாலும் என்ற சொல் எந்த நூலை குறிக்கிறதுனா நாலடியார் தான் குறிக்குது. 41. பொறுத்துக. மேதை நேர போன்றோருக்கு விச்சைக்கு வயல் இருக்குது அறிவு நுட்பம். அணையார் இருந்தால் கல்வி. இதை மாற்றிக்கோங்க, அணையார் வரும். அப்போ மேதைனா அறிவு நுட்பம், விச்சைனா கல்வி, செய்னா வயல், அணையார்னா போன்றோர். ஆன்சர் த ஆன்சர். 42. கடிகை என்பதன் பொருள் த ஆன்சர் அணிகலன். 43. விளம்பி நாகனாரின் இயற்பெயர் நாகனார். விளம்பி நாகனாரின் இயற்பெயர் நாகனார். ஆன்சர் 44. மனைக்கு விளக்கம் மடவார். மனைக்கு விளக்கம் மடவார். 45. நான்மணிக்கடிகையில் ஒவ்வொரு பாட்டும் டேஸ் அறக்கருத்துக்களை கூறுகிறதுனா 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. த ஆன்சர். 46. நாலடியாரில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்னா பதுமனார். த ஆன்சர். 47. கல்விக்கு விளக்காக விளங்குவது நல்லெண்ணங்கள். 48. உலக வசனம் என்று கூறப்படும் நூல் வந்து பழமொழி 400. 49. முன்றுரை அரையனாரின் சமயம் சமணம். சமணம். 50. பழமொழி 400இல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 34. 34. நன்றி. நீங்கள் வந்து இதில் எத்தனை ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டுன்னு உங்கள் மார்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் வந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு 3 டேஸில் வந்து உங்களுக்கு கொஷின் வரும். அது நல்லா டெஸ்ட் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.